இந்த புதிய மாதத்துக்குள்ளாக நான் வாழ்த்துகிறேன். அவருடைய ஆசீர்வாதமும் கிருபையும் ஒவ்வொரு நாளும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது என்று வேதத்துல சொல்லப்பட்டபடி இந்த நாளிலே தம்முடைய கிருபையினாலே மற்றும் தம்முடைய கிருபை நிறைந்த வார்த்தைகளினாலே நம்மை நிரப்பி நம்மை நடத்துவதற்கு தேவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த ஜூம் வாயிலாக தேவன் நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நமக்காக காத்திருக்கிறது. அவருடைய கிருபைக்காக காத்திருக்கிறவர்கள் மீது அவர் பொழிந்தருளுகிற அவருடைய கிருபை அதிகமாயிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பண்ணுகிற ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இன்னைக்கு தெரியாது, ஆனா ஒரு நாள் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிற இந்த நேரத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை நடத்தி கொண்டு போகிற பாதைகளும் நமக்கு முன்பதாக இருக்கிற அநேக சவால்களை தாண்டி வருவதற்கான பலனையும் அந்தந்த காலத்திலே தேவன் நமக்கு அருளி செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே அதிகாலையிலே அவருடைய சமூகத்துல காத்திருங்க. அவருடைய கிருபைக்குள்ளாக நீங்க பலப்படும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மேலும் கடந்த மாதத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே செபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வருகிற ஆகஸ்ட் மாதத்தை நீங்கள் ஜெப மாதமாக அனுசரிக்க வேண்டும் என்று ஆவியானவர் பேச துவங்கினார். ஆகவே வருகிற ஆகஸ்ட் மாதத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க போகிறோம். இந்த தரிசனத்திலே ஓடுகிறவர்கள் மாத்திரமல்ல, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த மாதத்தை பிரத்யேகப்படுத்தி உங்களுடைய தனிப்பட்ட அலுவல்கள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு நாளைக்கு ஒரு மினிட்ஸாவது ஸ்கிப் பண்ணி அவருடைய சமூகத்திலே நீங்கள் அதிகமாக ஜெபத்திலே காத்திருக்க தேவன் அழைக்கிறார். அந்த மாதத்துல ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருக்கிறதற்கு எதுவாக தேவன் உங்க வாழ்க்கையிலே வெளிப்பட போகிற தம்முடைய மகிமை பெரிதாய் இருக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த வருடத்துல தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவருடைய கண்களும் அதை ஏகமாய் காணும். ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை குறிப்பாக இந்த வருகிற ஆகஸ்ட் மாதத்திலே அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை உரித்தாக்குவாராக. ஆகவே இப்பொழுதே நீங்க ஆயத்தப்படுங்க. அதனாலதான் ஒரு 1 மந்த்துக்கு முன்பதாகவே இதை நான் உங்களுக்கு இத குறித்ததான அறிவிப்பை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே நான் எப்படி ஜெபிக்கணும், எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல வைத்து எதற்காக ஜெபிக்கணும், குறிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நெருங்குவதற்கும் வேதத்துல ஒரு வார்த்தை அழகாய் உண்டு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். நம்ம அவருக்குள்ள நெருங்கும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படும் பொழுது, உங்க வாழ்க்கையில இருக்கிற தனிப்பட்ட விண்ணப்பங்கள், தனிப்பட்ட காரியங்கள், இதெல்லாம் பிரேயர் ரெக்வஸ்ட் நம்ம எழுதி வச்சிருப்போம் நிறைய. பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இந்த தனிப்பட்ட பிரேயர் ரெக்வஸ்ட் எல்லாம் ஒண்ணா ஆண்டவர் டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆகவே இந்த மெயின் திங் இஸ் அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் விரும்புகிற ஒரு காரியம். ஆகவே இந்த நாட்கள், இந்த மாதங்களை பிரத்தியப்படுத்திக் கொள்ளுங்கள், ஆயத்தப்படுங்க, அவருடைய சமூகத்துல காத்திருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்காய் அவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை என் உள்ளத்திற்குள்ளாக ஆண்டவர் பேச துவங்கினார். இதை குறித்ததான ஒரு காரியங்களை நான் உங்களோடு கூட ஜெபத்தோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பின் கீழாக நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த மாதத்திலே தேவ சத்தம் என்கிற ஒரு தலைப்பின் கீழாக ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இந்த மாதம் முழுவதும் காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். குறிப்பாக இந்த தேவ சத்தம் என்பது
ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு ஒரு கிறிஸ்தவனாகிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆஹ் கர்த்தருடைய சத்தம் என்பது மிக மிக முக்கியம். அந்த சத்தம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கேட்கப்பட வேண்டிய ஒன்று. இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, இந்த சத்தத்தை கேட்கவும் இந்த சத்தத்தை ஆஹ் இனங்கண்டு கொள்ளுவதும் அநேக நேரத்திலே அநேகருக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு போராட்டமாகவே இருக்கிறது. உண்மையிலே கர்த்தர் தான் பேசுறாரா? உண்மையிலே கர்த்தர் தான் நடத்துறாரா? உண்மையிலே இந்த வார்த்தை கர்த்தரிடத்துல இருந்து தான் வருகிறதா? நிறைய நேரத்துல இந்த குறிப்பிட்ட காரியத்தை குறித்துதான கேள்வி அநேக நேரத்துல நமக்குள்ள எழுகிறது உண்டு. கர்த்தருடைய சத்தம் என்ன, அல்லது நம்முடைய மாம்சத்திலே எழுகிற ஒரு சத்தம் என்ன? நிறைய நேரங்கள்ல நாம் எப்படி இதை பிரித்து கொள்ளுகிறோம் அல்லது பகுத்து பார்க்கிறோம் என்றால், நாம் விரும்புகிற ஒரு காரியத்தை அல்லது நாம் விரும்புகிற ஒரு காரியங்களிலே ஒரு சத்தம் நம்முடைய இருதயத்திலே தொனிக்கும் பொழுது அது கர்த்தருடைய சத்தம் என்றும், நாம் விரும்பாத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியத்திற்கு நேராக வருகிற சத்தம் இது கர்த்தரிடத்திலிருந்து வராத சத்தம் என்றும் அநேக நேரங்களிலே நாமே சில காரியங்களை தீர்மானித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் வேதம் இதை தெளிவாய் சொல்கிறது. கர்த்தருடைய சத்தம் என்பது நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய உணர்ச்சிகளுக்கும் நம்முடைய உணர்வுகளுக்கும் நம்முடைய திட்டங்களுக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கும் நம்முடைய ஆசைகளுக்கும் அப்பாற்பட்டது. தேவ சத்தத்தை ஒரு மனிதன் கேட்க ஆரம்பிக்க வேண்டும் என்றால், இந்த வார்த்தை தெளிவாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய சத்தத்தை நாம் கேட்பதற்கு அநேக காரியங்களை அவருடைய சமூகத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஏன்னா வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். இன்னைக்கு ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போன உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைய வந்து ஒரு சின்ன ஒரு கிண்டர் கார்டன் எல்லாம் போகும்பொழுது ஒரு சின்ன கோடு போடுவாங்க. ஒரு கோடு தான் ஒரு அந்த ஒரு பென்சிலை வச்சு கிரையான்ஸ் வச்சு நல்லா தடிமான ஒரு கோடு போட்டு அந்த பிள்ளையினுடைய கையை இதுல வைத்து அதுல அழுத்தி சொல்லுவாங்க. அப்போ அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் உணர்கிற ஒரு தன்மைக்குள்ளாக வரும். அந்த இதுல உணரும். அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங் லைன்ஸ், ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். இப்ப அந்த லைன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப அந்த லைன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது அந்த லைன்ஸ் அந்த பிள்ளைங்க ஒழுங்கா போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதான் லெட்டர்ஸ் ஃபார்மேஷன், ஏ பி அப்படின்னு சொல்லி இந்த ஏபின்ற அந்த லெட்டர் பிள்ளைகள் எழுத துவங்கின பின்பதாக அடுத்த ஒரு காரியம் என்னன்னா அந்த பிள்ளைகளை சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண கற்றுக் கொடுப்பாங்க. இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்த பின்பதாக அந்த பிள்ளைங்களை பேராகிராஃப் எழுதுவதற்கு அதுக்கடுத்து ஊக்குவிப்பாங்க. இது பிள்ளைகள் கிண்டர் கார்டன்ல இருந்து 12th வரைக்கும் பிள்ளைங்க படிக்கும் பொழுது இந்த பிள்ளைங்களுடைய படிப்படியாக இந்த பிள்ளைகளினுடைய கேள்வி திறனாகட்டும், ஒரு காரியத்தை குறித்துதான அணுகுமுறையா இருக்கட்டும், படிப்பை குறித்தான காரியங்கள், எழுத்து மற்றும் எல்லாவற்றை குறித்தும் இந்த காலங்களிலே அந்த பிள்ளைகள் அவைகள் தேர்ச்சி பெற ஆரம்பிக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியத்தை நாம் நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு அநேக நேரங்களிலே நம்மை நடத்துகிற பாதையும் நம்மோடு கூட இடைபடுகிற காரியங்களும் இடத்திற்கு ஏற்றாற்போல் அது வித்தியாசப்படும். சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மோடு கூட பேச ஆரம்பிப்பார். நம் ஆவியிலே உணர்வுகளை கர்த்தர் கொண்டு வருவார். அதான் நான் சொன்னேன், இந்த உணர்வுகளையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியணும். சில நேரத்துல நமக்குள்ளே நாம் யோசித்து கொண்டிருக்கிற காரியங்கள் இது தேவன் எனக்கு கொடுக்கிற வார்த்தைகள் அல்லது தேவனால் எனக்குள்ளே உண்டாகிற வார்த்தைகள் என்று நிறைய நேரத்துல அதை நம்ம தவறாய் எடுத்துக்கொள்வதற்கும் அநேக வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு ஒரு காரியத்தை நம்ம வேதத்துல இருந்து ஒரு 2 காரியங்களை நான் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன்.
ஓரளவுக்கு உங்களுக்கு இதை குறித்துதான ஒரு தெளிவு உண்டாகும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். ஏன்னா வேதத்துல சொல்லப்படுகிறது 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல சாமுவேல் என்ற ஒரு குட்டி பையனை அவங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் கர்த்தரிடத்துல இவனை கேட்டேன். நான் கர்த்தரிடத்துல நான் அவனை அந்த ஆலயத்துல பணிவிடைக்கு நான் அவனை விட்டுட்டு போறேன்னு சொல்லி ஆசாரியனாகி ஏலியின் இடத்துல அவனை விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, 3வது அதிகாரம் 1வது வசனம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இப்போ சாமுவேலுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, ஏலிக்கு ஹெல்ப் பண்றது. ஏலி போய் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு காரியம் அரேஞ்ச் பண்ணும் பொழுது சாமுவேலுக்கு கைட் பண்ணியிருப்பாரு. தம்பி அந்த சமூக தப்பங்களை எடுத்துங்க வா, அந்த அந்த தட்டை இங்க எடுத்துட்டு வா, அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை அந்த இடத்துல போய் வை. இதுதான் சாமுவேலுக்கு ஏலியின் இடத்துல வந்த இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த காரியத்தை மாத்திரம்தான் சாமுவேல் இடத்திலிருந்து ஏலியின் இடத்திலிருந்து சாமுவேல் கற்றுக்கொண்ட காரியங்களும் இதுதான். இதை வேலையை செய்வார், அவருக்கான உணவை அவர் வந்து சாப்பிட்டுட்டு அந்த ஆலயத்திலே தூங்கி கொண்டிருந்தார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. நல்லா நீங்க கவனிங்க. இந்த சாமுவேல் ஏலியின் இடத்திலே கற்றுக்கொண்டதும், இந்த சாமுவேல் ஏலியின் இடத்திலே அவன் பெற்றுக்கொண்டதுமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆலயத்தின் காரியங்களையும் ஆலயத்திலே இருக்கிற பணிமுட்டுகளை ஒழுங்கு செய்வதனுடைய காரியங்களை மாத்திரம்தான் ஏலியின் இடத்திலே அவன் பார்த்ததும் அவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டதுமான ஒரு காரியம். இந்த கர்த்தருடைய வசனம் என்பது சாமுவேலின் நாட்களிலே அல்லது ஏலியின் நாட்களிலே அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஏன்னா இவர்களுடைய நாட்களுக்கு முன்பதாக நியாயாதிபதிகளுடைய நாட்கள் காலமாய் இருந்தது. கர்த்தர் ஒவ்வொரு காலகட்டங்களிலே சில இரட்சகரை கர்த்தரை எழுப்புகிறார். கிதியோனை எழுப்புகிறார், சிம்சோனை எழுப்புகிறார், தெபோராவை எழுப்புகிறார். ஒவ்வொரு காலகட்டங்களிலே தேவன் ஒவ்வொரு நியாயாதிபதிகளை ஒரு குறிப்பிட்ட மிஷனுக்காக ஆண்டவர் எழுப்பி அவர்களை கொண்டு காரியங்களை செய்து முடிக்கிறார். அப்போ இதற்கு பின்பதாக ஒரு பெரிய ஒரு பிரேக், ஒரு பெரிய ஒரு நிசப்தமான ஒரு அமைதி நிலவுகிறது காலங்கள்ல. அதற்கு பின்பதாக இந்த சாமுவேல் உள்ள வருகிறார். இந்த ஆலயத்திற்கான காரியங்களிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆனா கர்த்தருடைய வார்த்தை இதுக்கு முன்பான காலங்களிலே நியாயாதிபதிகள் மூலமாக வெளிப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படவில்லை. அதான் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது. கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லுவதற்கு மனிதர்கள் இல்லை. இது கர்த்தருடைய திட்டம் என்று சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. இது கர்த்தருடைய காரியம் என்று சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லை. கர்த்தரோடு கூட பேசுகிறவர்கள் இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் இல்லை. ஆகையால் இந்த ஏலி இப்படிப்பட்ட காரியங்களை, இப்படிப்பட்ட தேவ சத்தத்திற்கான ஒரு காரியங்களை சாமுவேலுக்கு இந்த ஏலி சொல்லி தரவில்லை. அதனால என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அப்படியே அவனுக்கு நகர்ற மாதிரி அப்படியே நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த வார்த்தை சொல்லுகிறது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததுல. நான் கடவுளை அங்க பார்த்தேன், அவர் அங்க இருந்து என் கூட பேசினா. நீங்க பாத்தீங்கன்னா மனோவா கிட்ட ஆண்டவர் பேசுறார். அந்த களத்துல நின்று பேசி கொண்டிருக்கிறார். அவன் சமைச்சிட்டு வாரான், அது வர ஆண்டவர் அங்க நிக்கிறாரு. சமைச்சிட்டு வந்த அந்த அவனுடைய போஜன பதார்த்தங்களை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். எல்லாவற்றையும் அந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும். ஆனா இந்த வேதத்துல சொல்லப்படுகிறது, பிரத்யட்சமான தரிசனம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருண்ட காலத்தை போல ஒரு அனுபவம் தான் இந்த 1 சாமுவேல் ஒரு 3வது அதிகாரம் வரைக்கும் இருந்த காலங்கள். அப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நாட்களிலே தன்னுடைய வேலைகளை முடித்துக் கொண்டு சாமுவேல் தன்னுடைய இடத்துல படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த இடத்துல கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 3வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியின் இடத்தில் ஓடி. இந்த வார்த்தையை நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல
ஒருவேளை ஏலியும் சாமுவேலும் மாத்திரம்தான் இருந்தார்களா அல்லது வேறு சில ஆசாரியர்கள் அங்க இருந்தார்களான்னு தெரியல. இப்போ சாமுவேல் எழுந்திருந்த உடனே அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஏலியின் இடத்துல ஓடி கூப்பிட்டீங்களான்னு கேட்கிறான். ஏன்னா ஏலியினுடைய சத்தம் என்பது இந்த சாமுவேலுக்கு பரிச்சயப்பட்ட ஒரு சத்தம். அப்போ இந்த ஏலியினுடைய சத்தத்தை சாமுவேல் நன்கு அறிந்திருந்தான். ஒருவேளை ஒரு சத்தம் கேட்கும் பொழுது அவன் நேரா அங்க போய் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, யாரோ கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். அல்லது அந்த இடத்துல வேற ஏதாவது ஒரு காரியத்தை அவன் சொல்லியிருக்கணும். ஏன்னா இங்க கூப்பிடுகிறது கர்த்தர். அப்ப அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் கூப்பிடலப்பா நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே 6வது வசனத்துல மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அந்த வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து மறுபடியும் ஏலியின் இடத்துல போய் இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே அப்படிங்கிறான். அப்போ அவனுக்கு கூப்பிடுகிற ஒரு சத்தம் கேட்கிறது. அவனை பொறுத்தளவுல என்னை கூப்பிடுகிற ஒரு நபர் அப்படின்னா அது ஏலிதான் அப்படிங்கிறது தான் அவன் அறிந்து கொண்ட ஒரு காரியம். அதற்கு பின்பதாக மறுபடியும் அந்த இடத்துல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 7வது வசனம், சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. இந்த வார்த்தைய நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். தேவ சத்தம் சாமுவேலுக்கு வெளிப்பட்டதற்கு முன்பதாக அந்த இடத்துல அவனுக்குள் இருந்த ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு டிராபேக்க குறித்து அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அவன் மகா பெரிய தீர்க்கதரிசியாய் இஸ்ரவேலிலே தேவன் அவனை உருவாக்குவதற்கு முன்பதாக கர்த்தர் அவனோடு கூட பிரத்யட்சமாய் வந்து நின்று பேசியும் அந்த வார்த்தையில எழுதப்பட்டிருக்கிறது, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. இந்த இடத்துல சொல்லப்பட வேண்டிய அல்லது அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், தேவனுடைய சத்தம் அப்படிங்கும் பொழுது இன்னும் முதலாவது இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தரை அறிகிற பிரகாரமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு ஃபவுண்டேஷன், இதுதான் ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு காரியம். கர்த்தரை எல்லாரும் அறிந்திருக்கிறபடி அல்ல, கர்த்தரை அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள்ல நீங்க கடைசி அதிகாரத்திற்குள்ளாக வரும் பொழுது அந்த இடத்துல பவுல் பிரயாணப்பட்டு கடந்து செல்லுகிறார். அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல அழகாய் அந்த சம்பவத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கிறவர்கள் 20வது வசனத்துல 27வது அதிகாரம் 20வது வசனத்தினுடைய பின்பகுதியில, சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. எல்லாம் சாக போறோம், அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைத்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கப்பல்ல இன்னொரு மனிதன் இருக்கிறான். அவன் யார் அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த பவுல் ஒரு இடத்துல எழுதும் பொழுது இவ்வாறாக எழுதுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நீங்க நல்லா கவனிங்க, அவர் கர்த்தரை அறிந்திருந்த விதம் அந்த நாட்களிலே மற்ற கர்த்தரை அறிந்த கிறிஸ்தவ கூட்டத்திற்கு முன்பதாக ஒரு வித்தியாசப்பட்டதா இருந்தது. ஏன், அப்போஸ்தலர்களுக்குள்ளே இந்த பவுலினுடைய விசுவாசம் சற்று வேறுபட்டதாய் இருந்தது, ஆழமாய் இருந்தது. அவர் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். கர்த்தருக்காக அநேக காரியங்களை நிருபங்களை எழுதின இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர் ஒவ்வொரு நாளும் அவர் வளர்ந்திருந்ததை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தபடினாலே அவர் யார் என்கிற ஒரு தெளிவு அவருக்குள்ளே உண்டானது, அவருக்குள்ளே ஏற்பட்டு இருந்தது. ஏன்னா அவரை சந்தித்த அந்த சந்திப்பிலே நீங்கள் பார்க்கும் பொழுது, நீர் யார் ஆண்டவரே அப்படிங்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஏன்னா கர்த்தரை அறிந்திருக்கிற ஒரு விதம், அவரை அறிகிற பிரகாரமாய் அறிய வேண்டும் என்பதிலே பவுல் தெளிவாக இருந்தார். இந்த இடத்துல நான் ஏன் இந்த சம்பவத்தை சொல்லுகிறேன்னா, இந்த கப்பல்ல அநேகர் இருந்தாலும் அந்த கப்பல்ல அவரை அறிகிற பிரகாரமாய் அறிந்திருந்த பவுலின் இடத்துலதான் கர்த்தருடைய சத்தம் வெளிப்பட்டது. அந்த இடத்துல எல்லாரும் மரணத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த ராத்திரியிலே கர்த்தருடைய தூதனானவர் எனக்கு தரிசனமாகி அவர் என்னோடு கூட பேசினதாவதுன்னு சொல்லி ஒரு பெரிய பட்டியலே இடுறார். ராயனுக்கு முன்பதாக நீ நிக்கணும், ஆகவே உன்னோடு கூட யாத்திரை பண்ணுகிற இவர்கள் ஒவ்வொருடைய ஜீவனையும் நான் உனக்கு தயவு பாராட்டுகிறேன்னு சொன்னார். அப்படின்னு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும்,
தேவ சத்தம் அந்த கப்பல்ல இருக்கிற எல்லாருக்கும் வெளிப்படல. கர்த்தரை அறிகிற பிரகாரமாய் அறிந்திருந்த பவுலுக்கு வெளிப்பட ஆரம்பித்தது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை அறிகிற பிரகாரமாய் நாம் அறிய வேண்டும் என்பதிலே நாம் முனைப்பாய் இருக்க வேண்டும், இன்னும் ஆழமாய் இருக்க வேண்டும். வேதத்துல அது தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அறிகிற பிரகாரமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது நம்மளுடைய செபமா இருக்கணும். ஆண்டவரே, இன்னும் அறிகிற பிரகாரமாய் நான் அறிந்திருக்க வேண்டும். நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது 3 ஆண்டுகள் அவரோடு கூட பயணித்திருந்த இந்த சீசர்கள் கூட அநேக இடங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி இடறுகிறதை வேதத்துல நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடிந்தது. நிறைய இடத்துல அவர் சொல்ல வருகிற அர்த்தத்தை கூட புரியாதபடிக்கு அநேக இடங்களிலே சீசர்கள் அவர்கள் திணறுகிறத நம்ம பார்க்க முடிந்தது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை அறிகிற அறிவுக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். ஒருவேளை நீங்க கேட்கலாம், சாமுவேலுக்கு தெரியாதா அந்த தெய்வத்தை குறித்து? ஏன்னா அவர் வெளியில இல்லையே, அவர் ஆலயத்திற்குள்ள இருக்கிறாரே. நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா அதான் இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியில எழுதப்பட்டிருக்கிறது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. இந்த ஏலி அந்த ஆலயத்தின் பணிவுடை காரியங்களை சாமுவேலுக்கு கற்றுக் கொடுத்தது போல, இந்த நாட்களிலே இந்த ஏலி கர்த்தர் பிரத்யட்சமாய் தரிசனமாவார் என்பதையும், அவருடைய வார்த்தை பிரத்யட்சமாய் உரைக்கப்படும் என்பதையும், கர்த்தர் மனிதர்களோடு கூட பேசுவார் என்பதையும் இந்த சாமுவேலுக்கு சொல்லித்தர தவறினார். வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அந்த நாட்கள்ல பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்ல. கர்த்தர் இப்படிலாம் தரிசனம் ஆவார்ப்பா, கர்த்தர் இப்படிலாம் பேசுவார்ப்பா, கர்த்தர் இப்படி களத்துல வந்து இறங்கி பேசி இருக்கிறார்ப்பா, கர்த்தர் பிரத்யட்சமா அநேகரோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார்ப்பா, இப்படி அவருடைய சத்தம் தொனிக்கும், இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களை இவன் சாமுவேலுக்கு கற்றுத்தரவில்லை. அவனை பொறுத்த அளவுல அந்த இடத்துல அவன் வேலைக்காரனை போல இருக்கிறான். அதான் வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே உண்மை அறிந்திருக்கிறேன், ஆண்டவரே நீர் யார் என்பதை அறிந்திருக்கிறேன், இன்னும் நான் உண்மை அறிகிற பிரகாரமாய் அறிந்திருக்கிறேனா, நீர் விரும்புகிறபடி நான் உண்மை அறிந்திருக்கிறேனா, நீர் விரும்புகிறபடி நான் உண்மை கிட்டி சேர்ந்திருக்கிறேனா? ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க வேண்டிய ஒரு காரியம், என்னுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி அல்ல, என் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அல்ல, நான் தீர்மானித்திருக்கிற காரியங்கள் அல்ல, நான் திட்டமிட்டபடி அல்ல, ஆண்டவரே நீர் விரும்புகிறபடி, ஆண்டவரே என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரே உங்க கிட்ட நான் நெருங்கி வந்திருக்கிறேனா, உண்மை அறிகிற பிரகாரமாய் அறிந்திருக்கிறேனா, ஆண்டவரே மேம்போக்கான ஒரு ஆண்டவரே அறிவை பெற்றிருக்கிறேனா? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. இந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமா தியானித்து பாருங்க. ஒருவேளை சாமுவேல் கர்த்தரை அறிந்திருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்டது. இதுதாங்க ரகசியம். அவரை அறிகிற அறிவு, அவரை அறிகிற அறிவு, இந்த அறிகிற அறிவுக்குள்ளாக நீங்கள் உள்ளே கடந்து செல்லும் பொழுது, அவரை அறிகிற பிரகாரமாய் இன்னும் அறிந்து கொள்ள நீங்கள் உங்கள் இருதயத்தை செலுத்தும் பொழுது, அந்த இடத்துல நீங்கள் இன்னும் ஆழமாய் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது, வேதம் சொல்லுகிறது உங்களுக்கான வார்த்தை வெளிப்பட ஆரம்பிக்கும், உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட ஆரம்பிக்கும், உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற வார்த்தை வெளிப்பட ஆரம்பிக்கும். வேதம் தெளிவாய் சொல்லுகிற வார்த்தை அதுதான். இன்னைக்கு ஒரு ரேடியோவை நம்ம வைத்த விட்டு அது நல்ல ஒரு ரேடியோவா இருந்தாலும் அது நம்ம எடுத்து வைத்த உடனே அது பாட ஆரம்பிக்கிறது இல்ல, அதை நம்ம மறுபடியும் டியூன் பண்ண ஆரம்பிக்கிறோம். இங்கு அதை சுற்றி இருக்கிற ஒளி கற்றைகளை உடனே அது இழுத்து கொண்டு பாட ஆரம்பிப்பது இல்ல, அதை நாம் டியூன் பண்ணும் பொழுது, அந்த சேனலை கரெக்டா வைக்கும் பொழுது, காற்றிலே உலாவி கொண்டு இருக்கிற அந்த கற்றைகளை அது இழுக்க ஆரம்பிக்கிறது, அது பாடலாக வெளியே வர ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கான தேவனுடைய சத்தம் உன் எல்லைகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அநேக நேரங்களிலே நாம் ஏலியின் இடத்திலே சென்ற அந்த சாமுவேலை போல, என்னை கூப்பிட்டீரா, இந்த காரியம் எனக்குத்தானா, இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று கர்த்தர் என்னோடு கூட பேச வந்திருந்தும், அவருடைய வார்த்தை எனக்கு நேராய் வந்திருந்தும், அவருடைய வார்த்தையை அறியாதபடிக்கு மனிதர்களிடத்திலே அநேக இடங்களிலே அவரை அறியாதபடிக்கு நாம் நின்று கொண்டு நாம் ஒருவேளை திணறி கொண்டிருக்கிறோம்.
இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. இல்ல மகளே, இல்ல மகனே, நீ என்னை அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொள்ள வேண்டும். என்னை அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நீ இன்னும் டியூன் பண்ணப்படணும். நீ இன்னும் டியூன் பண்ணப்படணும். என்னுடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பிரத்யட்சமாய் வெளிப்படும் வரைக்கும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற ஒரு அனுபவம். இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த 2 டைம் விட்டுட்டாரு. அந்த இடத்துல கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலை கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே மறுபடியும் பழக்கத்துல ஏலியின் இடத்துல போற மாதிரி மறுபடியும் அவர் எங்க போறாரு அப்படின்னா ஏலியின் இடத்துல போறாரு. இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே அப்படிங்கிறான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து, இப்பதான் அவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏலிக்கு ஸ்ட்ரைக் ஆகுது, ரைட், இது கர்த்தர் தான் அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்ட்ரைக் ஆன உடனே தான் ஒரு அழகான ஒரு ஜெபத்தை கர்த்தர் அவருக்கு ஒரு ஆலோசனையாக கொடுத்து சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்க வைக்கிறார். அதான் இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள எழுந்த ஒரு கேள்வி, இந்த ஜெபத்தை ஏலி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க மறந்து விட்டாரே. அந்த வார்த்தை சொல்லுகிறது, உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். இந்த வார்த்தைய, இந்த அழகான ஜெபத்தை ஏலி சாமுவேலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க நல்லா கவனிங்க, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இது என்ன இந்த வார்த்தை, இந்த ஜெபம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு. இன்னைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், ஒரு ஃபவுண்டேஷன் என்ன தெரியுமா? அவரை அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு எதிர்பார்ப்பு. இதுவரைக்கும் சாமுவேலினுடைய எதிர்பார்ப்பு ஏலி. இனிமே சாமுவேல் ஏலி கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இல்ல நீ என்கிட்ட வரக்கூடாது, இனிமே உனக்கு சத்தம் கேட்கும். அந்த சத்தத்துக்கு நேரா நீ சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை நீங்க வேதத்துல வாசிக்கும் பொழுது அந்த வேத வார்த்தைகள்ல அழகா எழுதப்பட்டிருக்கிறது. மோசே என்னாகமத்துல எழுதும் பொழுது அந்த மோசேயினுடைய காலங்கள்ல அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த இடத்துல உள்ளே வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெட்டிக்கு நடுவுலே அந்த 2 அந்த கேருபீன்களுக்கு நடுவில் இருந்து கர்த்தருடைய சத்தம் மோசேக்கு கேட்கும். அவர் அங்கிருந்து பேச துவங்குவார் அப்படின்னு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க வாசித்தீங்கன்னா இவர் சாமுவேலை கூப்பிடுகிறார். சாமுவேல் மறுபடியும் ஓடுறான். அந்த இடத்துல ஆண்டவரோடு கூட அங்க நின்று பேச ஆரம்பிக்கிறான். வேதம் சொல்லுகிறது ஒரு எதிர்பார்ப்போடு கூட. இதுவரைக்கும் அவனுடைய எதிர்பார்ப்பு எல்லாம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஏலியின் இடத்துல இருந்தது. இப்பதான் முதல்ல கர்த்தருக்கு மேலாக அல்லது கர்த்தரை நோக்கிய ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளாக சாமுவேல் கடந்து வருகிறார். ஒரு எதிர்பார்ப்போட, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இது வரைக்கும் ஏலி தாத்தா நீங்க சொல்லுங்க நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவன் இப்ப முதல் முறையாக கர்த்தரை பார்த்து சொல்றாரு, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இந்த வார்த்தைய ஆண்டவர் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றான். இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நல்லா நீங்க கவனிங்க, எப்போ நம்முடைய பார்வை அவரை நோக்கி திரும்புதோ, அதான் நான் சொல்றேன் மறுபடியும், எப்போ நம்ம டியூன் பண்ணப்படுறோமோ, எப்போ நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் உடைக்கப்படுகிறதோ, எப்போ நம்முடைய ஆசைகள் உடைக்கப்படுகிறதோ, எப்போ அவருடைய சமூகத்திலே உருவாக்கப்படுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ, நம்முடைய சிந்தையிலே நாம் தீர்மானித்தவைகளும் நாம் திட்டமிட்டவைகளும் இதுதான் காரியம், இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர், இப்படித்தான் நான் இருக்கணும்னு சொல்லி நிறைய நேரங்களிலே நாம் திட்டமிட்டவைகளை தாண்டி அவருடைய சமூகத்திலே நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க ஆயத்தமாகிறோமோ, வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அவருடைய சத்தம் உங்கள் செவிகளிலே துணிக்க ஆரம்பிக்கிறது. வேதத்துல நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு எதிர்பார்ப்புள்ளவனாக இந்த சாமுவேல் அவரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறான். அந்த பிள்ளையாண்டான் என்ன சொல்லுகிறான்னா, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். வேத வல்லுநர்கள் சொல்றாங்க அந்த இடத்துல, இந்த இடத்துல தான் நான் சொன்னேன், மோசேயின் இடத்துல கர்த்தர் பேசின இடம் என்னன்னா
ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற அந்த பெட்டியின் நடுவில் இருந்து அவர் பேசுவாராம். இந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த சாமுவேல் ஓடின இடம் எங்க அப்படின்னா, இந்த கடைசி அவன் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக அவன் கடந்து சென்று விட்டான். இந்த ஏலிக்கு நல்லா தெரியும் அந்த ஸ்தலத்துக்குள்ள அவ்வளவு ஈஸியா போயிட்டு யாரும் வெளியில வர முடியாது என்று. அதனாலதான் மறுநாள்ல அந்த இடத்துல காரியங்களை குறித்து அந்த இடத்துல ஏலி சாமுவேல்கிட்ட விசாரிக்கிறான். நீ ஒன்றும் மறைக்காம எனக்கு சொல்லு, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. ஏன்னா அந்த இடத்திற்குள்ள போயிட்டு ஒருவனால அவ்வளவு ஈஸியா வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி, இந்த பிள்ளையாண்டான் இடத்துல கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை பேசி இருக்கிறார் என்பதை ஏலி புரிந்து கொண்டான். அப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துல அவன் எதிர்பார்ப்புள்ளவனாக கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு காரியத்தை அவன் அர்ப்பணித்து சொன்ன உடனே அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தர் அதுக்கடுத்து அவர் வெயிட் பண்ணவே இல்லை. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலின் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது துணித்து கொண்டிருக்கும். காரியங்களை பேச ஆரம்பிக்கிறான். இந்த செகண்ட்ல இருந்து இஸ்ரவேலினுடைய தீர்க்கதரிசியாக சாமுவேலை தேவன் அந்த இடத்துல அவர் அடையாளப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு அநேக நேரங்களிலே அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். அவருடைய சமூகத்திலே அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களுக்காக, தேவ சத்தத்துக்காக, தெய்வ சித்தத்துக்காக, உங்க வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் வெளிப்படுவதற்காக, அநேக காரியங்களுக்காக நீங்க காத்திருக்கிறவர்களாக இருக்கலாம். நிறைய நேரங்கள்ல நாம் டியூன் பண்ணப்படாததும், நம்முடைய நம்முடைய எதிர்பார்ப்புகளை அவருக்கு முன்பதாக அவருடைய சமூகத்திலே அதை தூக்கி கொண்டு போய் நாம் நிற்கும் பொழுதும், அநேக நேரங்களிலே அவருடைய சத்தத்தை கேட்க தவறினது உண்டு. இதை நம்ம மறுக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரை இன்னும் அறிகிற பிரகாரமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்னைக்கு பவுல் சொன்னான், எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணுகிறேன். அது என்னங்க நஷ்டம் குப்பை? லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்றும் குப்பையும். அந்த லாபம் என்னது? அவருக்கு பிடிச்சது, அவருடைய விருப்பம், அவருடைய ஆசை, அவருடைய எதிர்கால திட்டங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஒதுக்கிட்டாரு. நீங்க என்ன சொல்றீங்களோ அது ஓகே, நீங்க எனக்கு என்ன வைத்திருக்கிறீங்களோ ஓகே, நீங்க எனக்கு என்ன திட்டமிட்டு இருக்கிறீங்களோ அதுக்கு நான் முழுவதுமாய் சப்மிட் பண்றேன். இந்த இடத்துல என் விருப்பம், என்னுடைய எதிர்பார்ப்புன்ற ஒரு இடம் வந்துட்டு அப்படின்னாலே அவருடைய சத்தத்தை என்னால கேட்க முடியாது. இதுதாங்க முழுமையான சப்மிஷன். இந்த எல்லைக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, கர்த்தர் ஆட்டோமேட்டிக்கா உங்களை டியூன் பண்ணி அவருடைய சத்தத்தை கேட்கிற செவிகளாக உங்கள் செவிகளை கர்த்தர் மாற்றுவார் என்கிறதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. இருக்கிற இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம நோக்கி பார்ப்போமா? என்னுடைய 2வது பகுதியை கர்த்தர் சித்தமான இந்த மாதத்துல அடுத்த பகுதிக்குள்ளாக வரும் பொழுது நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். இந்த நேரத்துல எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய சிந்தையை, நம்முடைய எண்ணங்களை அவருடைய சமூகத்துல வைப்போம். ஆண்டவரே, நிறைய நேரங்கள்ல ஆண்டவரே என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம், அநேக நேரங்கள்ல இதை தூக்கி சுமந்து கொண்டு நான் தெரிந்தது உண்மைதான். நிறைய நேரத்துல உங்க சித்தமும் எனக்கு தெரியணும், இவைகளையும் என்னால விட முடியாது நான் நினைச்சு கொண்டிருந்தது உண்மைதான். நிறைய நேரங்கள்ல ஆண்டவரே நான் எதிர்பார்த்த ஒரு காரியத்தை உங்களிடத்துல இருந்து ஆண்டவரே பெற்றுக்கொள்வதற்காக, அல்லது அந்த வார்த்தையை ஆண்டவரே பெறுவதற்காக நான் காத்திருந்தது உண்மைதான். இதனாலேயே நிறைய நேரத்துல உங்க சத்தம் என் செவிகளிலே துணிக்காமல், உங்க சத்தத்தை கேட்க முடியாமல் போனதும், உங்க சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் போனதும் உண்மை. ஆனா இன்னைக்கு தெளிவா என்னோடு கூட பேசி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உங்களை அறிகிற அறிவில நான் வளரணும், ஒரு எதிர்பார்ப்புள்ளவனாக ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்கிறவனாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து செபிக்கிற ஒவ்வொருவரையும் இந்த கரத்துல அர்ப்பணிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே, அவர்களுடைய எதிர்கால திட்டங்கள், எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற ஆண்டவரே காரியங்களுக்கான ஒரு நன்மைகள், உங்க கிருபை ஒவ்வொரு நேரமும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தட்டும். கர்த்தர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உலமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை இன்றைக்கு மறவாது. ஆமென். காட் bless you.